சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான 3 அமைச்சர்கள் மீது தமிழக சட்டசபையில் தனி தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளார். மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. யார் அந்த அமைச்சர்கள், குறிப்பாக அவர்களது பதவி பறிக்க வேண்டும், இல்லை என்றால் சிறைக்கு சென்ற பிறகுதான் ஸ்டாலின் அவர்களது பதவியை பறிப்பாரா என்ற ஒரு கேள்வியையும் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் கடைசியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக சொன்ன அனைத்து ஊழல் வழக்குகளையும் திமுகவின் அமைச்சர்களை பற்றியான தகவல்களையும் வெளியிட்டதன் காரணமாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசியாக கூறி கால அவகாசமும் கேட்டுள்ளார். அது நடக்காது என்ற பட்சத்தில் வெளிநடப்பு செய்வதற்கும் தயாராக இருக்கிறேன் என்பதையும் எச்சரிக்கை செய்துள்ளார். எந்த அமைச்சர்கள் மீது எல்லாம் சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்திருக்கிறார் சிறப்பு கவன தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு என்று நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக டாஸ்மாக் ஊழல் மன்னன் செந்தில் பாலாஜி, இரண்டாவதாக ஆபாசமாக பேசக்கூடிய, பெண்களை தரைக்குறைவாக பேசக்கூடிய திமுகவின் மூத்த நிர்வாகியும் மூத்த அமைச்சருமான பொன்முடி, மற்றும் மிகப்பெரிய அளவிலான ஊழல் சிக்கக்கூடிய வகையில் நகராட்சி துறையில் நடைபெற்று வரக்கூடிய ஊழல்களிலிருந்து தலைவன் அமைச்சர் KN நேரு மீது நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வர கடிதங்களை அளித்துள்ளார். அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சரி, இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் என்ன நடக்கும்? அவர்கள் பதவி பறிக்கப்பட வேண்டும். அதற்கான வழக்கை அவர்கள் சந்திக்கும். அதன் குற்றவத்தன்மை நிரூபணம் செய்யும் வரை அவர்கள் பதவியில் வகிக்க முடியாது. வருகின்ற சட்டசபை தேர்தலிலும் போட்டியிட முடியாது என்ற தகவலை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்த சட்டசபை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய RP உதயகுமார், அவையில் உள்ள அமைச்சர்கள் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வர சபாநாயகர் அப்பாவிடம் முறையிட்டிருக்கிறோம். ஆனால் சபாநாயகரும் அவர்களது கூட்டத்தில் ஒருவர்தான் உண்மைக்கு ஆதரவாக இருக்கிறாரா அல்லது தீமைக்கு ஆதரவாக செயல்படுகிறாரா என்பதை வருகின்ற 29ஆம் தேதி பார்ப்போம் என்பதை தெரிவித்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம். இவர்கள் 3 நபர்கள் மட்டுமல்ல, திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற மிக முக்கியமான அமைச்சர்களும் சிறைக்கு செல்லக்கூடியவர்கள்தான். இந்த 3 அமைச்சர்கள் தான் முதலாவது இடத்தில் இருக்கிறார்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரைடில் செந்தில் பாலாஜி சிக்கிவிட்டார், பொன்முடி அவர்களும் சிக்கிவிட்டார். அடுத்து KN நேரு அவர்களது வீட்டில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். இவர்கள் கைது செய்யப்பட்டால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எடப்பாடி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது சரி என்பதை